2016 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த தேர்தல் முடிவுகள் கணிக்க முடியாதவை அப்படின்னு பல தளங்களிலும் பேச முடியும். எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தலில் புதிதாக பேசப்படக்கூடிய ஒன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். அவர் ஒரு திரைப்பட புகழ்பெற்ற கதாநாயகர். ஆகவே அவர் வெற்றி பெற்று விடுவார், முதலமைச்சராகி விடுவார் என்றெல்லாம் ஒரு தரப்பில் விவாதிக்கப்படுகிறது. என்னதான் திரைப்பட புகழ்பெற்ற கதாநாயகிகள் வந்தாலும் கூட எடுத்த எடுப்பிலேயே அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்ததில்லை. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி. இவற்றையெல்லாம் இன்றைக்கு விஜய் அவர்களின் கட்சியோடு ஒப்பிடுகிற போது அந்த தளத்தில் அவர்களால் அது உடனே சாத்தியப்படாத ஒன்று. மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது, தமக்கு ஆதரவான வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்குச்சாவடிகளில் சேர்ப்பது போன்ற இந்த நடைமுறை பணிகளில் இந்த மாதிரியான நடைமுறைகளில் எந்த அளவுக்கு அவர்களால் வெற்றிகரமாக இயங்க முடியும் என்று இப்போதைக்கு நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. பெரும்பாலும் வாய்ப்பில்லை என்பதுதான். எனவே இந்த தேர்தலில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை என்பதும், நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் முழுமையான ஒரு அரசியல் இயக்கமாக மாறவில்லை என்பதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமான சூழலையே தருகிறது. அப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.